ஜோதி பிளாமதோர் மேடியாது கருணைக்கொரு முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொன்ற ஒருத்தர் கூட வந்த அங்குதித்தனன் விளக்கமையே என்று ஈசனை நெற்றிக்கண்ணில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நெய்தனைந்து மனமுருகன் படியை தொடங்குகின்றேன். கந்தா கடம்பா கதிர்வேலா குல தெய்வமான எம்பெருமான் முருகனை தொழுது காரியத்திற்கு செல்வமான எல்லாவித காரியங்களுமே தங்குதலை என்ற விக்கிரம் இல்லாமல் முருகக்கடவுள் வெற்றியை தேடி தருவார் அப்படின்ற காரணத்தினால முருகனை கந்தனை கடவுளை கார்த்திகைகளை தொழுது இங்கு ஸ்ரீ வள்ளியாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமையக்கா கள்ளிக்குடியை சேர்ந்த மல்லிகாதேவி அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை போத்தி பெருமைப்படுத்திய விழா கமிட்டியாருக்கும் கிராமத்தாருக்கும் என் சார்பிலும் எங்கள் இசைக்குழும் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈசனி நெற்றிக்கண்ணில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நைந்து மனவரி என் படியை தொடங்குகின்றேன். கந்தா கடம்பா கதிர்வேலா குல தெய்வமான முருகனை தொழுது காரியத்திற்கு செல்வமானார் எல்லாவித காரியங்களும் தங்குதலை என்று விக்கிரம் இல்லாமல் முருகப்பெருமான் வெற்றியை தேடி தருவார் அப்படின்ற காரணத்தினால முருகனை கந்தனை கடமனை கார்த்திகைகளை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேலெடுத்து கொடுத்தவன் வினைகளை அகற்றிவிடுவான எம்பெருமான் முருகனை தொழுது செயலை தொடங்கணும்னா விக்கிரம் இல்லாமல் வெற்றி என்பது நிச்சயம். ஏன் முருகன் மட்டும்தான் தொடங்கணுமா, மற்ற தெய்வத்தை எல்லாம் வணங்க கூடாதா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. ஏன்னா வள்ளிக்கு குல தெய்வம் யாருன்னா எம்பெருமான் முருகன் ஒருவரே. அப்ப எல்லா மக்களுக்கு எத்தனையோ தெய்வங்கள் இருந்துட்டாலும் காவல் தெய்வம், வெள்ளை தெய்வம், இஷ்ட தெய்வம், இப்படி நம்ம கோவில் குளங்களுக்கு நேர்த்தி கடனா எத்தனையோ கோவில்களுக்கு பாத யாத்திரையா மாலைனா அழிஞ்சு போவோம். இத்தனை தெய்வங்கள் இருந்துட்டாலும் முதல்ல வணங்கக்கூடிய தெய்வம் யாருன்னா அப்பா அம்மா இருந்துட்டாலும் அதற்கு பின்னாடி நம்மளுக்கு அப்பாற்பட்ட சக்தி தெய்வம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல குல தெய்வம் வழிபாடு கோடி புண்ணியத்தை தரக்கூடியது. குல தெய்வத்துக்கு முதல்ல வழிபாடு செய்யணும். போக முடியாட்டாலும் மனசால நினைச்சு காணிக்கை எடுத்து வச்சுட்டு நம்ம காரியத்தை தொடங்கணும்னா விக்கணும் இல்லாமல் வெற்றி என்பது நிச்சயம். உள்ளூர்ல இருக்கிற நம்ம குலசாமி தானே எப்பாவது கும்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு கோயில் குளங்களா எல்லாம் நீங்க போய் வந்தாலும் தடை என்பது வந்து கொண்டே இருக்கும். அப்ப முதல்ல தெய்வம் யாரு வணங்கக்கூடியனா குல தெய்வம் என்பதுதான். பெற்ற தாய் தந்தையர் போற நல்ல ஒரு விஷயம் நடந்தாலும் கெட்ட காரியங்கள் நடந்தாலும் உடனே இருந்து நம்ம கூடவே வரக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னா குல தெய்வம் தான். அதனால முன்னோர்கள் தான் குல தெய்வமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முன்னோர்கள் நேரடியாக தெய்வங்கள்ட்ட போய் பேசுறது மாதிரி நம்ம தெய்வ வழிபாடு என்பது இன்றைக்கு வணங்குறோம்னா குல தெய்வத்தை வணங்கிட்டு பிறகு எதற்காக வந்தோம் அப்படின்னு சொல்லிடுவான். அதனாலதான் வள்ளி எம்பெருமான் முருகனை வணங்குறேன், வேற ஒன்று காரியம் இல்லை. வணங்கிடுவோமாப்பா, 4 வைக்கிறீங்களா? வினை தீர்க்க மயில் வழி காட்ட கோவிலுக்குள் சென்றேனடி குமரன் பொழுவிருக்க கண்டேனடி. வினை தீர்க்க மயில் வழி காட்ட கோவிலுக்குள் சென்றேனடி குமரன் பொழுவிருக்க கண்டேனடி. நாட்டில் பழம் தந்து பாராட்டி பழம் கொண்டு பாராட்டி மாலை போட்டியடி மாலை போட்டியடி புகழ் மாலை கேட்டீரடி புகழ் மாலை கேட்டீரடி. கோவிலுக்குள் சென்றேனடி முருகன் துணை இருக்க கண்டேனடி. பழனி பழி உச்சியிலே பங்குனி உத்திரத்தில் பழனி பழி உச்சியிலே கந்த
அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரி தினந்தொழுது பணியிறைக்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாய மீனாட்சியின் கிருபையோடு தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை என்பதிலிருந்து இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தோடைய அருளை புறணும் சொல்லி வெகு தொலைவில் இருந்து நாங்கள் எல்லாம் வந்திருந்தால் அதற்கு முன்கூட்டியே இந்த ஒட்டுமொத்த மக்கள் எல்லாம் வர்ற விருந்தினருக்காக செலவழிப்போம். அதே மாதிரி நம்மளுக்காக நம்ம வந்து செலவழிக்கிறதா இருக்கு. இருந்துட்டாலும் இத்தனை எல்லாம் செலவாக இருந்துட்டாலும் தனக்கு அப்பாற்பட்ட சக்தியான தெய்வத்துக்கும் நம்ம உழைப்புல கொஞ்சம் செலவிடணும் அப்படின்றதுக்காக இந்த ஒட்டுமொத்த பக்தர்கள் எல்லாம் அதாவது வரிப்பணம் என்று எல்லாரும் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து வாங்கி அந்த வரிப்பணத்தின் மூலம் வந்து தெய்வ வழிபாட்டை ஒருங்கிணைந்து ஒரே மனசோட ஒரே நேரத்தில் ஒரே தெய்வத்தை வணங்குறோம். பாத்தியலா, அதுக்கு இருக்கிற பலன் வந்து கோடிக்கணக்கான புண்ணியம் பலன் கிடைக்குமா. அந்த மாதிரி அந்த பலனில் நாங்களும் வந்து கலந்து கொண்டு இந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தை பெறணும்னு சொல்லி மதுரையிலிருந்து வந்துட்டோம்னா, மதுரை அப்படின்னால எடுத்துக்கிட்டாலே சித்திரை மாதம் பிறந்துருச்சுன்னா என்னப்பா, யாருக்கு வந்து கல்யாணம் நடக்கும்? அன்னை மீனாட்சிக்கு சொக்கனுக்கு சித்திரை மாதம் செல்ல கல்யாணம் நடக்கும். வருஷம் வருஷம் புதுமண தம்பதியா இருக்கக்கூடியவள் யாரு? ஆதி பராசக்தி அம்சமாக வந்து தடாதகை பிராட்டி மீன லோஜினி இப்படி சொல்லக்கூடிய அன்னை மீனாட்சி ஒருவளே. வருஷ வருஷம் புதுமண தம்பதி யாரும் ஆக முடியுமா? அப்ப அவ இருக்கிறதுனாலதான் எல்லா சுமங்கலி பெண்களும் அந்த நேரத்துல வந்து இந்த மஞ்சக்கயிறு மாத்துறது இதெல்லாம் வந்து வைதீகமாக வச்சிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இப்படி எல்லாம் இருந்தா தன்னுடைய கணவனுடைய ஆயுள் நீடிச்சு நீண்ட காலம் வாழ்ந்து கணவனுக்கு முன்னாடி இந்த பூவுலகை விட்டு நம்ம வந்து போயிடணும் அப்படின்ற ஒரு புண்ணியம் கிடைக்கணும். அப்படின்ற ஒரு மாசம் இந்த சித்திரை மாசத்துல அன்னை மீனாட்சிக்கு செல்ல கல்யாணம் மதுரை என்பதில் எப்படி எல்லாம் முகூர்த்தங்கள் கூடி வருதுன்னு வேற மாசத்துல வேற பாட்டு படிப்பேன். சித்திரை மாதம் வந்துட்டு அன்னை மீனாட்சியை தான் வணங்குவேன். மாணிக்கம் குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்த நாள் காணிக்கையாய் கொண்ட சோமசுந்தரர் கண்களுக்கும் முகூர்த்த நாள் முகூர்த்த நாள். மாணிக்கம் குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்த நாள் காணிக்கையாய் கொண்ட சோமசுந்தரர் கண்களுக்கும் முகூர்த்த நாள் முகூர்த்த நாள். முகூர்த்தங்கள் கூடி வந்து விட்டாலும் இங்க எதற்காக வந்து அப்படின்னு எடுத்து சொல்லணும்லப்பா. சொன்னா தானே தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நம்ம சொல்லக்கூடியது கடமை. விரசை விற்பன் சிலமன் காணவ குறவர் குற்றவர் எயினர் பிள்ளர் கணக்க நடாரியனும் 8 வகை இனத்தினருக்கும் ஒரே ஒரு தலைவனான என் தந்தையானவர் பாகுபாடு இல்லாத காத்தொருதோல் முன்னோர்கள் வழிநிலை நானும் நடந்து என்னுடைய மாதா பிதா சொல்லித்து வராது. மற்றவர்கள் போற்றவும் மாற்றார்கள் வசை கூறாது. ஆசானிட்ட வழிநிலை ஆச்சாரம் சிறிதும் குறையாமல் வாழ்விட்ட காரணத்தினால கதையின் பிரகாரம் சோழவள நாட்டின் ஒரு பகுதியான தொண்டை நாட்டிலிருந்து சின்ன கிராமமான சிற்றூர் அப்படின்ற இடத்திலிருந்து வழியாகிய நான் இடத்துக்கு வந்திருக்கேன். சோழ நாட்டிலிருந்து
சின்ன கிராமமான சின்ன கிராமத்துல இருந்து வள்ளி பொண்ணு வந்திருக்கேன். இப்ப மதுரையை ஆளக்கூடிய மாநகரை ஆளக்கூடிய தன்மை ஆதி பராசக்தி நமசமாக இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சிக்கு இருக்கு. என் வள்ளி வந்து தெய்வ கடாச்சம் தானே, அவளுக்கு இந்த மாநகரத்தையும் ஆள முடியாதா? ஆளலாம். இருந்துட்டாலும் தமிழ் கடவுளான மொழி கடவுளான முருகன் எம்பெருமான் தமிழர்களுடைய பண்பாட்டை கட்டி காக்கக்கூடிய ஒரு தமிழச்சியாக சின்ன கிராமத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவள் நகரத்தில் வாழக்கூடிய பெண்களை காட்டிலும் கிராமத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் எது அதிகம் அப்படின்னா பண்பாடு என்பது அதிகம். இப்போ விருந்தினர்னா எப்படி நடந்துக்கிறனோ அதே மாதிரி அப்பா அம்மாட்ட எப்படி வந்து அன்பா இருக்கணும், உற்ற சகோதரன்ட்ட எப்படி பாசத்தோட இருக்கணும், அந்த மாதிரி அறம் சார்ந்த ஒழுக்கத்தோட எப்படி இருக்கணும்னு சொல்லி உலகத்திலே மேசல் இருக்கக்கூடிய பண்பாடுனா தமிழர்களுடைய பண்பாடு தானா. அப்படி பண்பாட்டை கட்டி காக்கக்கூடிய ஒரு பெண்ணு சின்ன கிராமத்துல இருந்து வரக்கூடிய பெண்ணாக இந்த இடத்துல காவல் அப்படின்ற ஒரு தொழிலை பார்ப்பதற்காக வந்திருக்கேன். காவல்னா என்ன? காவல் திணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒழுக்கத்தையும் நவதானியத்துல ஒரு வகை தானியத்தையும் பெருத்தார் பூமி ஆழ்வார் பொறுமையினும் நகை இணைந்து புகழ் நிடவன அவையின் முதுமொழிக்கணுங்க. அவைய பொறுமையின்னு நகை இணைந்து புகழ் நிட வேணும் பெண்களை வந்து சொல்லியிருக்காங்கன்னா அவ்வையம்மாளுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. இனிமே வரக்கூடிய காலங்கள்ல பொன்னகையெல்லாம் பெண்கள் வாங்க முடியாது, ரொம்ப விலைவாசி கூடிரும், பொன்னகை என்பது தேவையில்லை, கொஞ்சம் புன்னகை இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக பொறுமையினும் நகை இணைந்து புகழ் நிடவேன் அப்படின்னு பொறுமையை வந்து பறைசாற்றியிருக்காக அம்மா அவை மூதாட்டி. ஏன்னா பொறுமையோட இருக்கணும், பதறாத காரியம் ஒரு நாளும் சிதறவே சிதறாது. கொஞ்சம் பொறுமையோட எந்த வேலையை பார்த்தாலும் நம்மளுக்கு வெற்றி என்ற கனியை வந்து பறித்து விடலாம். பொறுமை இல்லாம எந்த வேலையாவது பாருங்களேன், பக்கத்துல பொருள் கிடக்கும் தேடி எடுக்கவே முடியாது. அவசரத்துல எங்கேதான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போதும்ப்பா சாமின்னு சொல்லி போக பார்ப்போம், அப்பதான் பக்கத்திலே இருக்கும். அப்ப இந்த கொஞ்சம் பொறுமை என்பது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்றதுனால காவல் பணி சிறக்கணும். அப்படின்னா எந்த ஒரு வேலையை செய்தாலும் இறைவனுடைய அருள் இருக்கணும், அப்படி இருந்தா தான் நல்லது. இப்போ உங்களுக்கு என்னென்ன தொழில் அப்படின்னா நீங்க பெட்டி வாசிக்கிறீங்க, நாங்க பாடுறோம்னா வாங்கி பாடுறீங்க. அன்பு தம்பி சேது அது மாதிரி தான் அண்ணன் அவருக்கு. அதாவது நம்ம பாட்டு பாடுறோம்னா அதை இசை கருவிகள் நீங்க வந்து மீட்டுறீங்க, உங்க தொழிலை உங்க வேலையை நீங்க பாக்குறீங்க. நம்ம என்ன பாக்குறோம், மும்மூர்த்திகளா இருந்தாலும் அவங்களுக்கு ஒவ்வொரு வேலை. படைப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மனுக்கு படைக்கக்கூடிய வேலை. அதர்மம் எங்கெல்லாம் தலை தோகுகின்றதோ அதர்மத்தை அழைக்கக்கூடிய தெய்வமாக எம்பெருமான் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாற்ற வரைக்கும் இறைவா போற்றி சிவனாகப்பட்டவருக்கு அதர்மத்தை அழிக்கக்கூடிய வேலை. எல்லாரையும் காப்பாற்றுற வேலை யாருக்கு? எம்பெருமான் 10 அவதாரத்தின் கதாநாயகனாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு காக்கிற வேலை. அப்ப அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டா சரியா வரும். நம்ம வந்த வேலையை விட்டு விட்டு வேற வேலையில தான் சொந்த வேலையா நினைச்சுக்கிட்டு திரியிறாங்க ஒவ்வொருத்தரும். அது நல்லா இருக்குமா? நம்மளுக்கு எந்த வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை வந்து பிறவின்னு எடுத்துட்டா உன்னுடைய கணக்கு இந்த பூலோகத்துல என்னென்ன அப்படின்னு சொல்லி எழுதின எழுத்து பிரகாரம் தான் எல்லாமே நடக்கும். தேவையில்லாம அவங்க இப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மனசுல எதையும் போட்டி வந்து அப்படியே மன அழுத்தத்தை உண்டு பண்ணாம உன்னுடைய வாழ்க்கையை உனக்காக உனக்கு பிடிச்சது மாதிரி நீ வாழ்ந்தையனால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு அன்னை மீனாட்சியை வணங்கினா பக்கத்துல இருக்கிற சொக்கன் கோவிச்சுக்குருவாருல, என்ன அம்மாவை மட்டும் வணங்குறாங்க, அம்மா மட்டும் இருந்தா நல்லா இருக்குமா வாழ்க்கை? அம்மனு அப்பனு இருந்தா தானே நல்லா இருக்கு. அப்ப 7 எடுத்து கொடுத்து உன்னுடைய புகழையும் பெருமையும் பாடிவிடுவோமா? எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே.
தொடங்கி இந்நாள் வரையுள் அப்படி